அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ், சூவர் கிளீனிங்கில் இந்த சாக்கடைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சுத்தம் செய்யக்கூடிய நபர்கள், அவங்கள பற்றின ஒரு சர்வேவை பற்றி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3000 நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மத்திய அரசு ஒரு கணக்கெடுப்பு நடத்தி இருக்காங்க. அந்த கணக்கெடுப்பின்படி பார்க்குறப்ப இந்த மாதிரியான தொழில்களில் ஈடுபடக்கூடியவங்க 92% பேர் பார்த்தோம்னா பட்டியல் சாதி பழங்குடியின சாதிகளை சேர்ந்த இந்த மக்களாக தான் இருக்காங்க. பட்டியல், அதாவது SC ST OBCயை சேர்ந்தவங்களாக தான் இந்த ஒரு வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தகவலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட் படி நமக்கு சொல்றாங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 68% பேர் பட்டியல் சாதியை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 14% பேர். பட்டியல் இனத்த மக்கள் பார்த்தோம்னா, பட்டியல் பழங்குடியினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 8% பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட் நமக்கு இதுதான் சொல்ல வருது. இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ 2018 முதல் 2023 ஆண்டு வரை பார்த்தோம்னா இந்த மாதிரியான தொழில்கள்னால இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 443 இருக்கு. ஆனா இவங்களுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சஃபாய் கர்மச்சாரி அந்தோலன் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு பார்த்தோம்னா இவங்களுக்காகவே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய கருத்துப்படி பார்க்குறப்ப, அவங்களுடைய அறிக்கையின்படி பார்க்குறப்ப எவ்வளவு பேர் இந்த 5 ஆண்டுகள்ல இறந்திருக்காங்க, 2018 இருந்து 23 எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1760 பேர் இறந்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்ப கவர்மெண்டோட டேட்டாலே மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த இழப்புக்கு காரணம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா, இந்த ட்ரைனேஜ் கிளீனிங்கோ இல்ல சூவர் கிளீனிங்கோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த செப்டிக் டேங்க் கிளீனிங், இதுல எல்லாம் பார்த்தோம்னா ப்ராப்பர் மெக்கனைசேஷன் அப்படிங்கிறது இல்லை, இயந்திரமயமாக்கப்படாம இருக்கு. அதனால மனிதர்கள் அதன் உள்ள இறங்கி கிளீன் பண்ண வேண்டிய அவல நிலை இருக்கிறனாலதான் இந்த இறப்புகள் நடக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது ரிலேட்டடா நமக்கு ஏதாவது சட்டங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, கையால் கழிவுநீர் சுத்தப்படுத்தும் தொழில் தடுப்பு சட்டம், மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த சட்டம் பார்த்தோம்னா 2013 கொண்டு வரப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த ஒரு சட்டம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் நமக்கு சொல்லுது. ஓகேங்களா? அப்போ இந்தியா முழுக்க எவ்வளவு தொழிலாளர்கள் இருக்காங்க இந்த ஒரு பணிகளில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 58,000 பேர் இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்தியாவில் கிட்டத்தட்ட 530 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பார்த்தோம்னா இந்த கழிவுநீர் சுத்தம் அப்படிங்கிறது இயந்திரமயமாகி விட்டது. சரிங்களா? மெக்கனைஸ்டா மாறிடுச்சு. இன்னும் மீதி உள்ள மாவட்டங்கள்ல இதை சீக்கிரமா மெக்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கறத இந்த ஆர்டிகல்ல நமக்கு சொல்ல வராங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு வேற என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் ஒருத்தரோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறத பார்த்தோம்னா சராசரியா அந்த ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறத பார்த்தோம்னா 69 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஆனா இந்த தொழில்களில் ஈடுபடக்கூடியவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறத பார்த்தோம்னா 45 தான் இருக்கு. இதுல இருந்தே நமக்கு புரிஞ்சிருது எவ்வளவு அந்த தொழிலாளர்களுடைய சுகாதார பொருளாதார நிலையை பற்றி நமக்கு இதுல இருந்தே நல்லாவே புரியுது. சரிங்களா? ஸோ இதற்காக ஒரு 1200 கோடி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அதுல 200 கோடிகள் தான் இது வரைக்கும் செலவு பண்ணப்பட்டிருக்கு. அதாவது மெக்கனைசேஷன் இன் கிளீனிங் ஆஃப் சர்வர்ஸ் அப்படிங்கிறது இன்னமும் இந்தியாவில் ஃபுல்லாவே கொண்டு வரல. ஓகேங்களா? ஸோ அது ரிலேட்டடா நமக்கு 2022 ஒரு திட்டமும் கொண்டு வரப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமஸ்தே அப்படிங்கிற திட்டம். அதாவது நமஸ்தே அப்படின்னா இது ஒரு அக்ரானிம். சரிங்களா? நமஸ்தே அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தொழிலாளர்களுக்கு சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, அதாவது லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ லோன்ஸ் கொடுத்து இவங்களை இதே தொழிலில் ஒரு ஆண்டர்பிரினர்ஸாக மாத்துறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சானிப்ரூனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சானிப்ரூனர்ஸ், அதாவது சானிடேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படிங்கிறது தான் சானிப்ரூனர்ஸ் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருப்பாங்க இந்த திட்டத்தை பற்றி அறிமுகப்படுத்துறப்ப. சரிங்களா? ஸோ நமஸ்தே அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்ட் சானிடேஷன் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஒரு ஆர்டிகல் முக்கியமான விஷயம், சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.